ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பவித்ரா அவங்களுடைய ப்ரோமோ ஃபைனலா வந்துருச்சு. அதுக்கான பின்னணிகள் ஒரு சில விஷயத்த தேவா சார் வந்து பாத்தீங்கன்னா கிஃப்டா கொடுத்துருக்காருங்க. அதுக்கான பின்னணி என்னன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய சரிகமபா அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்கிங் காம்படிஷன் சீசன் 5 சீனியருக்கான லெவல் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராகவே ஓடிட்டு இருக்கு. இதுல நிறைய பேருக்கும் தனித்தனியான திறமைகள் இருக்குன்ற மாதிரி தனித்தனியா ஃபேன் பேஸும் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல ஒன் ஆஃப் த மக்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்டா இருக்கக்கூடியவங்க பவித்ரா அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவாசோரோட பாட்டு வந்து பாடிட்டு வந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டா நடக்க போற ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம், அதாவது தேவா 35 ஸ்பெஷல் ரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாரம் கனெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் இந்த சீசன் ஆரம்பிச்சது ஒவ்வொரு புது புது ரவுண்ட் நேம் வச்சு பாத்தீங்கன்னா சூப்பராகவே கனெக்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில இந்த வாரம் தேவா சாரை பெருமைப்படுத்துற வகையில அவருக்காக ஸ்பெஷல் ரவுண்ட் அப்படின்ற விஷயத்த செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் போக உள்ள இருக்கக்கூடிய பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதாவது போட்டியாளர்கள் எல்லாருமே தேவா சார் கம்போஸ் பண்ணிருக்க டைரக்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபேட்டா இருக்கக்கூடிய அதாவது பவித்ரா வந்து பாத்தீங்கன்னா கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் அப்படின்ற பாட்டு வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய பாட்டும் வாய்ஸும் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா மோகன் மேம் வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் இவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட வாய்ஸ் இதுக்காக தான் உங்களுக்கு ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு தேவா சார் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய மகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கீபோர்டு வந்து பாத்தீங்கன்னா அதாவது பிரசன்ட் பண்ணிருக்காங்க கிஃப்டா. அவங்களோட பொண்ணுக்கு இனிமேல் நான் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குருவா இருந்து சொல்லி தர போறேன் அப்படின்ற விஷயத்தையும் சொன்னதால அங்கேயே எமோஷனல் ஆகி ரொம்பவே ப்ரௌட் மூமெண்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில பவித்ரா ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் அவங்களுடைய மகளுக்கு ஒரு பெரிய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய லிஜெண்ட் மியூசிக்ல இருக்கக்கூடியவங்க ஒன் ஆஃப் த சார் வந்து பாத்தீங்கன்னா தேவா ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவருடைய குருவா இருந்து அவங்க பொண்ணுக்கு சொல்லி தரேன்ற விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவங்களோட கமெண்ட்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வாரம் டேஞ்சர் ஜோன் லிஸ்ட்ல இருந்து கொஞ்சம் பேக் வந்துருவாங்க அப்படின்ற விஷயமும் கிளியரா தெரியுது. இவங்க அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில ஒன் ஆஃப் த பர்சனா நானும் இருக்கேன் கூட சொல்லாங்க. ஏன்னா இவங்களுக்கு இந்த மேட் அப்படின்ற விஷயம் ரொம்பவே முக்கியமானது. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் டேஞ்சர் ஜோன்ல இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்னோட தனிப்பட்ட கருத்தை பாத்தீங்கன்னா நான் இங்க மென்ஷன் பண்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்களோட பார்ட்டி எப்படி இருக்க போது, எப்படி இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.